சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது ஏன்னு யோசிச்சு பாத்தியா நீ? என்ன அன்னைக்கு சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் என் தங்கச்சி தானே சொல்ல போறியா? உண்மையை எப்படி சொன்னாலும் அது மாறாது பார்வதி. உன் தங்கச்சி தான் காரணம். நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட நேர்ல வந்து சொல்லும் போது நீ நம்பல. உன் புருஷன் கூடயும் நான் பேசினேன். ஆனா அவரும் உன்ன மாதிரியே தான் இருக்காரு. அர்ஜுனையும் மலரையும் தன்னை காப்பாத்த போற தெய்வமாவே நினைச்சிட்டு இருக்காருன்னா பாத்துக்கேன். என்ன பார்வதி, அவங்க உங்களை காப்பாத்த நினைக்கல, மொத்தமா உங்களை அழிக்க நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியலையே. ஏய், என்ன சொல்ற நீ? நான் சொல்றதை விட சம்பந்தப்பட்டவனே வந்து சாட்சி சொன்னா நம்புறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், அவனை இழுத்துட்டு வாங்கடா. இவன் யாருன்னு தெரியுதா? அதானே, உனக்கு எப்படி தெரியும்? கூட இருக்கிற துரோகிங்களை பத்தியே தெரிஞ்சுக்காம இருக்க, இவனை பத்தி எப்படி தெரியும்? இவன் தான் உன் புருஷன் சந்தோஷ ஜெயில வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ண. உண்மையை சொல்றா? ஆமா சார், நான் தான் சார். நான் தான் அவரை கொலை பண்ண பார்த்தேன். என்னை மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. அம்மா, நீங்களே என்னை மன்னிச்சிருங்கம்மா. உங்க காலில் கூட விழுறேன். என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்கம்மா. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அம்மா, சொல்லுங்கம்மா. டேய், எழுந்துடா. ஒழுங்கு மரியாதையா எல்லா உண்மையும் சொல்லிடு. எதுக்காக அவரை கொலை பண்ண பார்த்த சொல்றா. சார், இவங்களோட தங்கச்சி தான் சார் அவரோட போட்டோவை அனுப்பி அவரை கொலை பண்ண சொன்னாங்க. நிறைய பணமும் கொடுத்தாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கொலை பண்ண ஒத்துக்கிட்டேன். டேய், மீதி விஷயத்தையும் சொல்றா. சொல்றேன் சார், சொல்றேன் சார், சொல்றேன் சார். ஜெயில இருக்கிற அந்த சந்தோஷ் உயிரோட இருந்தா அவங்க புருஷனுக்கு ஆபத்துன்னும், அதே மாதிரி அந்த சந்தோஷ் எந்த தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா அவங்க புருஷன் அர்ஜுன் மேல பழி விழுந்து அவர் ஜெயிலுக்கு போயிடுவாருங்கிறதுக்காக சந்தோஷ உள்ள வச்சு கொலை பண்ண சொன்னாங்க சார். அப்படி நேற்று அவரை கொலை பண்ண போகும்போது வார்டன் வந்ததால அவர் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டார் சார். அதையும் நான் மலர் மேடம் கிட்ட சொல்லிட்டேன் சார். என்ன பார்வதி, இப்பவாது நம்புறியா? இல்ல இன்னும் உன் தங்கச்சியை தான் நம்புறியா? டேய், உன் போனை எடுறா. ஓபன் பண்ணி காமி. இது உன் தங்கச்சி மலர் நம்பர் தானே? பிரகாஷ், எங்க காட்டுங்க. ஐயோ, ஆமா, இது மலரோட நம்பர் தான். அது மட்டும் இல்ல, இதோ உன் புருஷனோட போட்டோவை அனுப்பி அவனை கொலை பண்றதுக்காக இவனுக்கு பணமும் கொடுத்திருக்கா. ஐயோ, என்னாலே நம்ப முடியல. என்ன இவ்வளவு கிரிமினலா யோசிச்சிருக்கா? அட கடவுளே. டேய், இவனை இழுத்துட்டு போங்கடா. சரணா, ஏய், வாடா, வா, வாடா, போ, போடானா. என்ன இப்ப புரியுதா யாரு உன்னோட உண்மையான எதிரின்னு? உன் தங்கச்சிக்காக அந்த அர்ஜுனை உயிரோடு விடுன்னு என் வீட்டுக்கு வந்து வாழ்க்கை பிச்சை கேட்டியே, அந்த தங்கச்சி தான் உன் புருஷனை கொன்னு உன் வாழ்க்கை அழிக்க பார்த்திருக்கா. எந்த தங்கச்சி உன் புருஷனை காப்பாத்தி வெளியெடுப்பான்னு நம்பிட்டு இருக்கியோ, அந்த தங்கச்சி தான் உன் புருஷனை உள்ளேயே வச்சு கொலை பண்ண சொல்லியிருக்கா.
இப்பவும் நீ சுதாரிச்சுக்கலன்னா நேத்து சாக வேண்டிய உன் புருஷன் நாளைக்கு காலை ஜெயிலே செத்து கிடப்பான். மொத தடவை மிஸ் ஆனவன வேற எவனாவது ஒருத்தங்கிட்ட மறுபடி பணத்தை கொடுத்து திரும்பவும் கொலை செய்ய சொல்ல மாட்டான்னு எப்படி நினைக்கிற? தாம் புருஷன் பண்ண கொலைய மறைக்கிறதுக்காக ஓம் புருஷனையே ஓன் தங்கச்சி கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான்னா இதை விட கொடுமையான விஷயம் வேற ஒண்ணுமே இல்ல. ஆதாரத்தோட உன் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டேன். இப்ப என்ன சொல்ல போற? பார்வதி, நான் சொன்னேன்ல, அப்ப கூட நீ என்ன நம்பல. பாத்தியா மலர் எந்த அளவுக்கு மாறிட்டான்னு? அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா மலர் மாறிட்டான்னு தெரியும். ஆனா கூட பிறந்த அக்கா புருஷனையே கொலை பண்ற அளவுக்கு சுயநலவாதியா மாறி இருப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. பார்வதி, உண்மையை நம்பு. ஜெயில இருக்கிற உன் புருஷனை காப்பாத்திக்கோ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் முகம்லாம் இப்படி வேர்த்திருக்கு?